என்ன சொல்றீங்க, மாட்டோட பாலை வச்சு ஐஸ்கிரீம் தயாரிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஏன் அப்படி சொல்றேன் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைபே பண்ண தவிர ஒரு லைக் மட்டும் பண்ணாலே போதும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த என்ன பண்ணுற ப்ராசஸ் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பெருசும் பால் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா தயிர் ஆக்கி அதை எடுத்து ஒரு துணியில போட்டுக்கினாங்க. போட்டதுக்கு அப்புறம் அது நல்லா இறுக்கி கட்டிக்கினாங்க. நல்லா இறுக்கி கட்டினோடனே அந்த தண்ணியில நல்லா வடிகட்டிடுறாங்க. நல்லா ஃபுல்லா வடிகட்டினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு போயிட்டு ஒரு பெரிய வட்டால கொட்டிக்கிறாங்க. கொட்டினதுக்கு அப்புறம் அது நல்லா மாவு பதத்துக்கு வந்துடுது. நல்லா மாவு பதத்துக்கு வந்ததுக்கானே அந்த அண்ணன் ஒரு மூட்டை சீனி சேர்த்துக்கிறாங்க. நல்லா சேர்த்ததுக்கு அப்புறம் அதில் ஒரு விதமான பவுடரை சேர்த்துட்டு நல்லா அந்த அண்ணனை கலந்து விட்டுனாரு. கலந்து விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா பிடிக்காத மட்டும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து ஒரு மிஷினில் போட்டுக்கிறாங்க. போட்டதுக்கு அப்புறம் அது நல்லா நைஸாக அரைச்சி ஒரு வட்டால வந்துடுது. அது நல்லா நைஸாக வந்ததுக்கு அப்புறம் அந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஜாம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா அதிகமாக ஊற்றிக்கிறாங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு கப்பு போட்டு என்கிட்ட தந்தாரு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அடிப்பொலியாக இருந்துச்சுங்க. நானும் எவ்வளோ கேட்டது 100